இங்கே இல்லை இங்கிருந்தே எடுத்துறேன். ஆ ஓடி பாருங்க. அங்கு இருக்க விடத்தையில வாரி சென்ற பிறகு எனது பசி ஆடுதே அதனால் தீரவில்லை பார்வதா. எனது பசி தர வேண்டும் என்றால் இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது.
என்ன வழி சுவாமி? இந்த பூலோகத்தில் உள்ள பாமர மக்களிடையே சென்று எனக்காக நீ மணி பிச்சை கேட்டு வர வேண்டும் பார்வதி. இந்த பாவார மக்களுக்கு படிகளுக்கு பரமன் மூலாக சென்று பிச்சை எடுக்க வேண்டுமா சுவாமி? இது என்ன சோதனை சுவாமி? ஆண்டவா, இறைவா, ஈசா, ஜெகதீசா, கைலாசவாசா, சுவாமி சுவாமி சுவாமி, ஆண்டவா சுவாமி, இது என்ன சோதனை சுவாமி? ஆண்டவா, காசியில் வாழும் சுவாமி. சுடுகாடு எடுக்கிற இடுகாட்டுக்கு சென்று சுட்ட பிணைகளையும் உடாத பிணைகளையும் உணவாட்டு பிறகு ஒரு பசி அறிவில்லையா சுவாமி? இது அமர்ந்திருக்கும் பாமர மக்களை சென்று நான் பிச்சை எடுத்து நீங்க ருசிக்க வேண்டுமா? ஐயோ சுவாமி சுவாமி சுவாமி, ஆண்டவா, இறைவா, இது என்ன சோதனை சுவாமி? இது என்ன சோதனை சுவாமி? பித்தாங்கி தன்னை ஏன் படைத்தான் ஆண்டவனே? என் தலை விதை இதுவா? போடு.
பிச்சை எதிர்த்து நான் வந்திருக்கிறேன். பசி ஆற்றுங்கள் சுவாமி. புறப்பட போகலாம். ஆற்றுங்கள் சுவாமி. வந்தோம், இடுகாட்டுக்கு சென்றோம், அங்கே இருக்கோம், இடத்தெல்லாம் வாடி சென்றோம். அப்பொழுது பசியானது தீரவில்லை. பாமர மக்களிடத்திலே சென்றா பிச்சை எடுத்து வந்தாய், அவர்கள் கொடுத்த உண்ட பிறகு பசியானது தீரவில்லை பார்வதா. ஆனால் சுவாமி என்ன சுவாமி இப்பொழுது பசி தீர வேண்டும் என்றால் எங்கே செல்ல வேண்டும்? சுவாமி உன்னுடைய அண்ணன், என்னுடைய அண்ணன் அண்ணன் செல்ல வேண்டும். கங்காதேவை சிறைப்படுத்தி விட்டோம். அவனை காப்பாற்றுவதற்கு யாராவது வருவார்கள், காவலில் ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டார். காவலில் தப்பிவிட்டால் எங்க உயிருக்கே ஆபத்து. என்ன செய்வது? இருந்தாலும் எஜமான் பேச்சை கேட்டு காவலில் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். அமர்கிறேன். சுவாமி, சிவசங்கர வந்து அடைந்து விட்டோம். இதை பார்த்தாயா? இதுதான் சிறைச்சாலை. இங்கே காவலர்கள் அதை பார்த்தாயா? சீதேவியாக இருக்கக்கூடிய நீ அந்த காவலர்களுக்கு மூதவியை கொடுத்து உருக செய்து விடு. பிறகு இவனு தங்கை கங்காவை நாம் காப்பாற்றி விடலாம். அப்படியா சுவாமி? ஓ சிறைக்காவலர் உறங்கிவிட்டார். இப்பொழுது தங்கா கங்காவை அழைத்து செல்லலாம். உனக்கு நேர்ந்த இன்னல்கள் அனைத்தையும் இந்த அண்ணன் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நாங்கள் இருவரும் ஓடோடி வந்தோம். இங்கு ஒரே ஒரு நிமிஷம் கூட பேசக்கூடாது. ஏனென்றால் இந்த விஷயம் அந்த தேமாசனுக்கு தெரிந்துவிட்டால் மீண்டும் உனக்கு ஆபத்து வந்துவிடும். புறப்படு. சிறையில் இருக்கக்கூடிய கங்கைக்கு காவல் எங்கடா கங்கை? ஐயோ, கங்காதேவி தப்பிச்சு விட்டாரா? தப்பிச்சு போயிட்டாலே. அப்படியா? காப்பாற்றி விட்டேன். இனிமேல் எனக்கு எந்த வித கவலை கிடையாது. சரி, சற்று நேரம் அமர்ந்திருந்து பார்க்கலாம். எப்படி தப்பிச்சு போனது இல்லையா? இங்கதான் வந்துருந்தாங்க. ஆமாண்டா, விடக்கூடாது.
தெரியுமா? எப்படி பண்றதுங்க? படுப்பதற்கு இடமில்லாமல் பாம்பின் மீது படுத்து உறங்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் ஏண்டா இவன் அல்லவா அந்த கங்கையை கொண்டு வந்திருக்க வேண்டும். சூழ்ச்சிக்காரன் இவன். இவனை விட்டு வைக்க கூடாதா? நீ போய் பயங்கர எனக்கு சிரிக்காடி சிரிக்கும் போது சூத்து வேலை கங்கையை கொண்டு வந்து விட்டாயா? என்னுடைய தங்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அதைத்தான் நான் செய்திருக்கிறேன். எப்படி யாரும் இல்லை சாமி கேளுடா. அப்படி கேளு. பயப்பு இல்லை, நான் தைரியமா கேட்கிறேன். பின்னாடி என்ன தவறு இருக்கிறது? சோமுகாசுரன், விருத்தாசுரன், இரணியன், இரண்யாக்கதன், ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தண்டவர்த்தன் அனைவரையும் அழித்திருக்கின்றான். ஏண்டா உன்னையும் தேடிக்கொண்டு வந்தேன். டேய், தேடி வந்த மூலிகை காலில் கிடைத்தது போல் கிடைத்து விட்டான். உன்னை நீயே கிடைத்து விட்டாய். விட்டு வைக்கலாமா? விடக்கூடாது. நீயா நானா பார்க்கலாம். வாடா. யாரை மிரட்டுகிறாய்? உன்னுடைய மிரட்டலுக்கு அஞ்சுபவன் நான் அல்ல. மரியாதையாக சொல்லுகிறேன். நீங்க வந்து என்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டது தவறு. அதனால் என்னுடைய காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சீக்கிரம் போ. நான் சொல்ற மாதிரி காலில் போய் சொல்றேன். காலில் தான் விழுந்துருவான். என்ன கேட்டுக்கிட்டே இந்த தானவ குலத்தான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஒரு வீரனுக்கு போர் மூண்டு விட்டால் ஒன்று வெற்றி பெற வேண்டும், இல்லாவிட்டால் வீர மரணத்தை எழுத வேண்டும். தாய், இந்த தானவ குலத்தால் தலை சாய்ந்த தலை வணங்கினான் என்று வரலாற்றிலே இருக்கு. அப்ப நேரமும் மூத்திலன்ற அவனை விட்டு வைக்கவே கூடாது. எல்லாம் உனக்கு என் பாதத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு சீக்கிரம் ஓடிவிடு. நாங்க காலையில பரம்பரை, எங்க பரம்பரையில நாங்க ஐசி வித்த பரம்பரை. ஐசி வைக்கிறேன். உங்க கூட வரது கிடையாது. அவன் எதுக்கு சேமியா பார்த்து நீ என்ன சொல்ற? ஐசி வித்த பரம்பரை சொல்ற? தகுதி சொல்றீங்க. வாடா இங்க, வாடா இங்க. அவர் யாரு உனக்கு? எஜமா. எஜமா. உன்னுடைய எஜமானுக்கு சில புத்திமதி சொல்வது உன்னுடைய கடமை அல்லவா? ஆமாங்க. ஏன் உனக்கு கூட புத்தி இல்லையா? அவருக்கு புத்தி இருந்தா எனக்கு புத்தி இருக்கும். ஆமாண்டா, சரி. சுருக்கமாக முடித்து விட்டாய். சவான், உன்னை பாராட்டுகிறேன். அதை விடு. இப்பொழுதாவது சென்று ஒரு சில வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் சொல்லு. திருந்துகிறானா என்று பாரு. இல்லை என்றால் என் கையால் மடிவது நிச்சயம். என்னடா சொன்னாலே அப்பா அம்மா சொல்ல வந்தீங்கன்னா மரியாதையா போயிட்டீங்கன்னா நல்லது. இல்ல அவருக்கு தான் அழிவு காலம், ஒண்ணு முன்னாடி அழிவு காலம். உனக்கு என்ன புத்திமதி சொல்லி அமைச்சுக்கிறாரு, வந்துட்டு போயிடலான்ற. அதுக்கு முன்ன நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? புத்தி இருந்தா அது கேட்டா போனால நீ என்ன சொன்ன? புத்தி தான் போயிட கிடையாது. ஒரு எதிரிடம் போயிட்டு பேசுவது என்னுடைய எஜமான் வீர புஜபல்ல பராக்கிரம் நிறந்தவர் வரப்பிரசாத் என்று சொல்ல வேண்டும். முடிஞ்சாவா போருக்கு பாத்துக்கிறேன். எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஏய், இவனோ கருப்பு,
ஏண்டா கருப்பு இவன் ஓட்டக்கூடிய ஆடு மாடும் கருப்பு, அந்த ஆடு மாடு கருப்பு, கூழ் பல்லாத்தும் பரப்புறான், அந்த கூழ் பல்லாவும் கருப்பு, அந்த பல்லாவும் கருப்பு, அது உள்ள இருக்குதே ஆ. அந்த கூழும் கருப்பு, அந்த கூழும் கருப்பு, அது இல்லாம ஊறுகாய் போடுவாங்க ஊறுகாய், ஆ, அந்த ஊறுகாயும் கருப்பு. அதுவும் கருப்பு. டேய் இவனை கண்டாலே எனக்கு வெறுப்பு. கண்டா இனி முதல் இவனை விட்டு வைக்கவே கூடாது. நான் சொல்றேன் மகனா, டேய், அடிக்கிறமா. இவனை கண்டாலே எனக்கு வெறுப்பு. டேய் நீயா நானா பார்க்கலாம் வாடா. வாய் போட்டு பயங்கரமா பார்த்தாடா புறமுது காட்டி ஓடுகிறான். எங்க உடம்பு கூட கூடாது. டேய் நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அஞ்சானுங்க ஏண்டா வீர புஜபல பராக்கியம் நிறைந்தவன், ஆமா. சாக வர்றன், ஆ. போதா செல்லம், 3 வரங்களை பெற்றவன். ஆமா, நீ பெற்றவதா? அந்த தேவர்கள் என்ன செய்ய முடியும்? ஒண்ணு டேய் ஆ. அந்த ஈஸ்வரக்கான ஆ. இவன் ஆமா அவனை அடிக்கிட்டேன், ஆ. அவனும் பயந்து ஓடிட்டான். ஆமா. 2வது இவனும் ஓடிட்டான். ஆமா 3வது ஒருத்தர் மும்மூர்த்தி தேவர் இல்ல, ஆ. அந்த பிரம்மா, ஆ. அவன் எனக்கு ஏமாத்திடும். ஆ. டேய் இப்ப இருப்பினும் ஆ. அந்த கங்கையை விடவே கூடாது. சுவாமி என் வார்த்தை கேட்டு உங்களுக்கு இந்த நிலைமையா? அப்படி இருக்கும்போது என்னுடைய அண்ணன் கண்ணன் மணிவண்ணன் அவருக்கு சந்தா கண்டிப்பாக வழிகிடங்க சுவாமி. இப்பொழுது வேண்டிய கண்டிப்பாக வருவார் என்னோட மைத்துனர். அவர் வந்தால் கேட்ட தீர்வோம் கிடைக்கும். பார்வதா பார்வதா அண்ணா அண்ணா கண்ணா கமல கண்ணா கோவிந்தா நாராயணா சுவாமி. அண்ணா எதற்காக வேதனையோடு எழுது கொண்டிருக்கிறீர்கள்? காரணம் என்ன சுவாமி? அண்ணா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? என்ன? பாத்தீங்களா போய் ஒரு பைத்தியக்காரங்க திருமணம் செய்து வச்ச நியாயமா? நியாயமா? அவரை பைத்தியக்காரு. ஆமா இந்த உலகத்திலே மகா கர்வம் பிடித்தவள் என்றால் அது உன்னைத்தான் சொல்ல வேண்டும். சரி, அது பிறகு பேசுகிறேன். இந்த உலகத்திலே எனக்கு தெரியாதது, அறியாதது, புரியாதது ஒன்றுமே கிடையாது. இப்பொழுது உனக்கு ஏற்பட்ட குறை என்ன? அண்ணா கண்ணா அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுபவன் நீ. அப்படி இருக்கும்போது என்னுடைய கணவருக்கும் பிட்டு பிடித்து விட்டது. அதனால் நீதான் சரி செய்ய வேண்டும். பிரம்மகபாலம் கையிலே பற்றி கொண்டது. ஆமா அண்ணா, அதனால் பித்து பிடித்து விட்டது. உண்மையாக எப்படியோ அண்ணா மலர்களிலே
அண்ணா உன்னுடைய கணவரிடம் பிரம்மகபாலம் கையில பற்றி கொண்டது. ஆமா அண்ணா. அதனால உன்னுடைய கணவருக்கு வித்து பிடித்து விட்டது. சரி, எப்படியோ ஒரு தங்கைக்கு துயரம் என்று வந்து விட்டால் அந்த துயரத்திலிருந்து காப்பாற்றுவது அண்ணன் தான். இந்த அண்ணனுடைய கடமை. உண்மைதான் அண்ணா. உன்னுடைய கணவனுடைய கையிலே அந்த பிரம்ம கபாலம் எப்படி வந்தது என்ற விளக்கத்தை கூறுகிறேன். அத்திரி முனிவருக்கும் அனுசயா தேவிக்கும் பிறந்தவர் தூர்வாச மகரிஷி. அந்த தூர்வாச மகரிஷி எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படி? 22 நேத்திரங்களை கொண்டவர், ஒரு ரோமத்திற்கு 7 நிமிட கோபம் உடையவர். அப்படிப்பட்ட சிறந்த அந்த தூர்வாச மகரிஷி ஒரு நாள் உங்களை காண வேண்டும் என்பதற்காக கைலாயம் நோக்கி வந்தார். கைலாயம் வந்தவுடனே அவர் வருவது தெரியாது. நீயும் உன்னுடைய கணவர் இருவரும் சல்லாபா லீலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது உங்களை அழைத்தார், நீங்கள் மதிக்கவில்லை. அப்படி மதிக்காத காரணத்தினால் அவருக்கு கோபம் பிறந்து விட்டது. நான் அழைத்தும் மதியாமல் இருக்கின்றீர்களா? இது எல்லாம் எதனால்? காம பித்து படுத்தி விட்டது உங்களுக்கு. அந்த காம பித்தினால் என மதிக்காமல் உள்ளே நீங்கள் சல்லாப லீலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நாள் உனக்கு பித்து பிடிக்க கடவுது என்று உன்னுடைய கணவருக்கு சாபத்தை கொடுத்தார். அதோடு விட்டு விடவில்லை அண்ணா. சத்தியலோகத்தாளக்கூடிய எனது மகன் பிரம்மா பிரம்மாவை நோக்கி செல்லுகிறார். அங்கு சென்றாலும் சத்தியலோகத்திலே நீங்கள் செய்த தவறைத்தான் பிரம்மனும் செய்து கொண்டிருந்தான். பிரம்மனுக்கோ 5 சிரம், 4 சிரம் பாமர மக்களுக்கு தெரியும், ஒரு சிரம் மட்டும் மறைமுகமாகவே இருக்கும். அப்படி மறைமுகமாக இருக்கப்பட்ட அந்த ஒரு சிரமானது அந்த தூர்வாச மகரிஷியை பார்த்து சிரித்தது, நகைத்தது. அப்படி நகைத்த உடனே அந்த தூர்வாச மகரிஷிக்கு கோபம் பிறந்து விட்டது. என்னையா பார்த்து நகைக்கிறாய்? என்னையா பார்த்து எள்ளி நகையாடுகிறாய்? இப்பொழுது பார், என்னை பார்த்து சிரித்த இந்த ஒரு சிரம் என்றாவது ஒரு நாளைக்கு அறுபடை கடவுள் என்று கூடிய சாபத்தை கொடுத்தார். அதோடு விட்டு விட்டாரா? வைகுந்தத்திலே நானும் இவனுடைய தேவலட்சுமி இருவரும் பெற்றிருக்கிறோம். எங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். எங்களை நாடி வருபவர் தூர்வாச மகரிஷிதான் என அறிந்து நானும் என்னுடைய தேவி லட்சுமியும் இருவரும் எதிர்கொண்டு அழைத்து நான் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தில் அந்த தூர்வாச மகரிஷியை அமர்த்தினோம். அப்படி அமர்த்தி அந்த தூர்வாச மகரிஷிக்கு பணிவிடை வேலை செய்வதை போல் நடித்தோம். எப்படி தெரியுமா? எப்படி அண்ணா? தூர்வாச மகரிஷி அழிக்க வேண்டும். அங்கே சென்றார், இவனுடைய மைத்துனருக்கு சாபத்தை கொடுத்தார். சத்தியலோகம் சென்றார், இவனுடைய மகனுக்கு சாபத்தை கொடுத்தார். இப்பொழுது 3வது என்னிடம் வந்திருக்கிறார். நானும் சாபத்தை பெற்றுவிட்டால் அந்த இருமூர்த்திகளுடைய நிலைமை என்னாவது? அவர்களை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? உன்னையும் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? உண்மையாக. அதனால் அந்த தூர்வாச மகரிஷிக்கு 22 நேத்திரம் என்று உரைத்தேன். அந்த 22 நேத்திரம் என்றால் எப்படி தெரியுமா? எப்படி? கைகளிலே 10 விரல்கள், அந்த 10 விரல்களிலும் 10 நகங்கள், அந்த 10 நகங்களிலும் 10 கண்கள், அந்த 10 நகக்கண்கள் அதுதான் அந்த தூர்வாச மகரிஷிக்கு அகக்கண்கள். அதே போன்று கால்களிலே 10 விரல்கள், 10 விரல்களிலும் 10 நகங்கள், அந்த 10 நகங்களிலும் 10 கண்கள். இப்படி 20 நேத்திரங்களாயின. நெற்றியிலே 2 நேத்திரம். அப்படி இருக்க இந்த தூர்வாச மகரிஷி எப்படி அழிக்கலாம் என்று நினைத்தேன். என்னுடைய தேவி லட்சுமியோ செல்வத்தில் சிறந்தவள். செல்வத்தில் சிறந்தவள் என்பதால் அன்னவளை அந்த தூர்வாச மகரிஷியுடைய
கரங்களை பிடித்து விடுமாறு செய்து அந்த கரங்களில் இருந்த கைகளில் இருந்த 10 நகக்கண்களை என்னுடைய தேவி லட்சுமி அழித்தார். நானும் கால்களை பிடித்து விடுமாறு செய்து அந்த கால்களில் இருந்த அந்த 10 நகக்கண்களை நான் அழித்தேன். எஞ்சி இருப்பது 2 நேத்திரம். 2 நேத்திரம். பார்த்தான் தூர்வாச மகரிஷி, சுவாமி, உங்களுடைய மகிமை தெரியாமல் நான் எப்படிப்பட்ட தவறு செய்து விட்டேன். நான் செய்தது தவறுதான். என்னுடைய ஆணவம் அழிந்தது, அக்கிரமம் ஒழிந்தது, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று கூறினான். அப்பொழுது அந்த தூர்வாச மகரிஷி அழித்தேன். இப்பொழுது புரிகிறதா அண்ணா? உன்னுடைய கணவனுடைய கையிலே இந்த பிரம்ம கபாலம் எப்படி வந்தது என்ற விளக்கம் உனக்கு புரிகிறதா? புரியுது அண்ணா. சரி, நீ கேட்டாயே, கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கிறதா? அண்ணா என்னன்னா, கைலங்கிரியிலே உன்னுடைய கணவர் வீட்டிருப்பது வழக்கம் தான். ஆனால் அவர் ஒரு நாள் பாமர மக்களுக்கு காட்சி சென்று விட்டார். அந்த இடம் காலியாக இருக்கிறது. பிரம்மன் ஓடி வந்தான் உங்களுடைய ஆசை பெறுவதற்காக. ஆனால் அங்கே உன்னுடைய கணவர் இல்லை என்று வந்த ஒரு அயற்சியில் உன்னுடைய கணவர் அமர்ந்திருந்த இடத்திலே உன்னுடைய மருமக்கள், அதாவது பிரம்மன் அமர்ந்து விட்டான். நீ ஓடோடி வந்தாய், உடனே பார்த்தாய் கடவுள் தான் அமர்ந்திருக்கிறார் என்று செய்து விட்டேன். அதாவது பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லுவார்கள். இங்குதான் சற்று சிந்திக்க வேண்டும். கணவன் யார், மாற்றான் யார் என்று தெரியாமல போய்விடும் உனக்கு. அண்ணா, பிரம்மனுக்கும் 5 சிரம், இவனுடைய கணவருக்கும் 5 சிரம். அதனால் மன்னன் யார், மாற்றான் தெரியாமல் பதிவு செய்து விட்டேன். தவறு, நீ சொல்வது தவறு. இந்த உலகத்திலே இந்த உலகத்தை படைத்தவளே நாம் தான். நம்ம விட இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? நாம் தான் இந்த உலகத்திலே பெரிதென்று ஆணவம் கொண்டு விட்டாய் நீ. ஆனால் அந்த ஆணவத்தை அடக்குவதற்காகத்தான் இப்படிப்பட்ட செயல் நடந்திருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு கணவனை பார்த்து பெண்கள் சந்தேகப்படுகிறார்கள். அது யாரால? உன்னால. எப்பொழுது பார்த்தாலும் உன்னுடைய கணவன் மீது சந்தேகப்படுவது, சந்தேக பெருவியே உனக்கு. இதெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டியவர்கள் இங்கே போய் கொண்டிருக்கும். அதனால உன்னுடைய கணவரை காப்பாற்ற வேண்டும். ஆமா அண்ணா, அவ்வளவுதானே. அவன்தான் உன்னுடைய கணவரை காப்பாற்ற வேண்டும். ஆனால் இதற்கு நல்ல வழி இருக்கிறது. என்ன வழி அண்ணா? மலை போன்ற சாதம் வடித்து, மலை போல சாதம் வடித்து, என்னுடைய இடதுகை பெருவில நெற்றியை கீறி உதிரத்தங்க சோற்றில விட்டு அது பிசைந்து இந்த பிரம்ம காபாலம் நேராக நான் வாரி இறப்பேன். அப்பொழுது அந்த பிரம்ம காபாலம் அகலும். அப்படி அகலுகின்ற நேரத்திலே உன்னுடைய கரம் பற்றி அதை எடுக்க கூடாது. சரி அண்ணா, புரிகிறதா? ஆகட்டும் அண்ணா.